இருந்து பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ 1000 டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத. அந்த பையனோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் ஃபாரின்ல படிச்சு 4 எழுத்து வாங்கி வச்சிருக்கான். ஏன் நான் மட்டும் நல்ல எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவளை விட நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன், கையோட அந்த பையனுக்கு சமாதிய கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற, சமாதின உடனே எனக்கு பாரு, இந்த நேரத்துல அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வராமா. பேசா குடி. உங்களுக்கு எப்பதான் கோவம் வரல? டாடி டாடி, என்னம்மா? நானும் மனுஷன் வர வழியில ரவுடி பசங்க இந்த காரை மறிச்சு இன்னும் அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சே, இவர் எப்படி நம்மளை காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவச்சு மாப்பிள, காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா, வில்லனை நான் காட்டுறேன். ரவுடிகளை அனுப்பி உங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றான் கையறா, ஒரு பையன் என்ன டச் பண்ணது கிடையாது. போடா. சங்கர், உண்மை சொல்லுடா, ரவுடிகளை அனுப்ப நீதானா? ஆமா, என்ன இருக்கு? உன் தம்பியோட சின்ன புத்திய அதானே, இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போட வெளியே. அக்காவும் சொக்காவாது, சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மறைக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன், அன்னைக்கு வர உத்தரா. வர்றவங்க கிட்ட கொடுக்கிற இந்த மனசுக்கு வெளியே இருக்கு. மாமா பயப்படாத, போயிட்டு வர்ற. டாய், வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமிரா இருக்கியா? நான் ஒருத்தன் இருக்கிற, மறந்துடாத. என்னது? ஓ அதுவா, வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ அப்பா, லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க, உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதிருக்காரு, அதை படிக்காம கீழே தூக்கி போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதியிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதிருப்பாரு, நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanand? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு. நீதான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாச கடைசியில ஒரு மெட்ராஸ்க்கு வர போறாரா. எல்லாம் மாட்டிக்க போறேன். என்னங்க, உங்க அப்பா கேட்டு எழுதிருக்காரு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் எழுத போறீங்க? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? உன்னை பிடிக்காமல நான் இத்தனை நாள் இங்க தங்கியிருந்தேன். என்னாச்சு? சண்டை போட்டேன்ல, அடிக்கடி இந்த மூட்டி இறைக்கிறது. பாவம், இந்த சொத்துக்காகவே அடிக்கடி சண்டை போட மாட்டேன்னு இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு நிமிஷம் ஜூஸ் கொண்டாரேன். ஓகே. ஏன் சார் என்ன இங்க நிறுத்திருக்கீங்க? ஏன் சாரா, யார பார்த்து மரியாதை தான் பேசிக்கிட்டு நிக்கிற? இது நியாயம். என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது ஊர் இல்ல, பஸ். இது கம்பி, புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்க்கினே இருக்குது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆறாமலா போவோம். ஆடு இந்த பஸ் போற ஆரியா புளியாட்டம் ஆடுற ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பஸ் உன் கைக்கு வரணும். என்ன பண்ணுவேன்? அண்ணா 10 கொடுங்க. அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? இவன் நம்ம ஆளு கேட்டவன புடிச்சிட்டான். நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு. அதனால பஸ் போய்க்கினே, அப்போ டிரைவர் பிரேக் போடுவான். அந்த நேரம் இது நைனாவே அடிச்சிடுவேன். பையன் தயாராயிட்டான், லைன்ல அனுப்பிச்சிட வேண்டியதான். சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, மத்ததெல்லாம் கண்ணம்மா நீ பாத்துக்கோ. வாங்க போலாம், வாங்க. மாமே இந்த பச்சைப்பொடி என்ன சொல்லி கொடுக்க நீ? பிக் பாக்கெட் தானே, அதுக்குதான் இடமா. நீ வா, நான் உனக்கு சொல்றேன் பாரு. பிக் பாக்கெட், ஃப்ரண்ட் பாக்கெட், பேக் பாக்கெட்.
உங்களுக்கு இந்த ஹோட்டலை பத்தி ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த லண்டன் பாரிஸ் இதை பத்தி தான் தெரியும். ஒரு தடவை நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தேனா காஃபின்னு கேட்டேன், கொண்டு வந்து வச்சான். பார்த்தா அதுல புதுசா ஒரு ஈ இருந்தது. ஏயா ₹1 கொடுத்து காஃபி வாங்குற மாதிரி அதுல ஈ போட்டிருக்கியான்னு கேட்டா, நீங்க குடுக்கற ₹1 ஈ இல்லாம பின்ன யானையா போட முடியும்னு கேட்டாங்க. அந்த பொண்ணோட கழுத்து பாத்தீங்களா? நான் உன் கருத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். தாலி கிட்டதான் கழுத்து தலைய வெள்ளமா கொண்டு போயிட போகுது. அந்த பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் இருக்கும் அதே மாதிரி ஒண்ணு வேணுங்க. அதே மாதிரி தானே? இரு கொஞ்சம் இரு. இந்த வர இரு. பயப்படாம தங்கச்சி கடிச்சிட்டு அப்படியே இந்த பாருமா, கை விடுமா நல்லா இருக்குங்க. ஆமா, எங்கிருந்து வாங்குனீங்க? பக்கத்துல ஒரு கடை இருந்ததா, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். ஏது உங்களுக்கு பணம்? இந்த லண்டன் சக்கா அது மூத்துல வீசி இருக்க உடனே கொடுத்துட்டான். எனக்கு ஒரு ஆசைங்க, உங்க கையால எனக்கு போட்டுடுங்க. வேண்டாமா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னமா போடு போடுன்னு இப்படி அவசரப்பட்டு இருக்கியா? சரி இங்க வா. என்ன கொடுக்குறீங்க? ஐயோ வா தனி. ஐயோ என்னங்க என்னையா ஒண்ணும் கிடைக்கல நினைச்சுக்கிருந்தமே, கிடைச்சிருச்சு. அங்க பார். நான் மச்சத்தை சொல்லல, ₹1,00,000 பெருமானம் உள்ள நெக்லஸ் சொல்றேன். உண்மையிலேயே நீ என் சிஷ்யனா இருந்தா அந்த நெக்லஸ் என் கைக்கு வரணும். நான் கழுத்தோட அதை எடுத்துட்டு வரேன். சரி சரி, இங்க இருந்தா மாட்டிக்குவோம், வா போலாம். எனக்கு மாட்டிக்குவோமா? மாட்டி விட்டேன்னு சொன்னேன். ஐயோ கை கழுவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருந்தா கழுவிட்டு வரேன். என்ன ஐயோ இது நெக்லஸ் கொடுக்க முடியாது. ஒரே குத்து சதக் சதக். குத்துனா கத்திருவேன். எப்படி கத்துவேன்? நான் தான் முன்னாடி குத்திருவேன். கழட்டுமா? கழட்டு. கழட்டிடுமா? பாப்பா பைப்பு மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகும். நான் வெளியில போறேன், கத்தின ஜாகிரதை. அப்பா என் நெக்லஸ். என்ன குத்தியா? ஒண்ணும் இல்ல. கத்தி. ஐயோ அப்பா என் நெக்லஸ் திருடிட்டு போறான். அண்ணா நெக்லஸ் விலைக்கு வேணுமா? நல்லா இருக்கு. ஆமா, இங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு. எங்க பார்த்தோம்? நீ சாந்தி டிக்கெட் போ, இவர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் நடறா. உன்னை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். தங்கச்சி வாடா. நடந்தா சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். ரைட். கான்ஸ்டபிள் ரெடியா? எடுங்க. பேனால மை போட்டுக்கியா? நம்ம பேனால எப்பவுமே மைக் கூட சார். பி கேர்ஃபுல். ரெடி ரெடி. குயிக் குயிக் பண்ணி. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சாந்தியும் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கீங்க? கான்ஸ்டபிள் சார், ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க மேம். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணேன். 100. குயிக் குயிக் குயிக். சாந்தி பொண்ணு சாப்பிட்டுட்டு கை கழுவ போச்சு. சாப்பிட்டு கை கழுவ போயிருக்கு. கான்ஸ்டபிள் சாப்பிட்டு கை கழுவ போயிருக்காங்க ஐயா. இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. சாப்பிட்டு கை கழுவுறதா? நோட் பண்ணு. அப்புறம் சார், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த சாந்தி பொண்ணுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன். அதை இந்த திருட்டு பையன் ஒரே அமுக்குனா நான் அவனை அமுக்கி இங்க கொண்டு வந்துட்டேன். எதை சார் கண்டுபிடிச்சீங்க? உங்க சாந்தியினுடைய வைர நெக்லஸ இவன் தான் திருநாங்கிறத கண்டுபிடிச்சேன். கான்ஸ்டபிள் என்ன பண்ற? ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு சாந்தி வீட்டுக்கு போ. அந்த அம்மாவுடைய கழுத்து சுற்றளவு மட்டும் ஆனந்த எடுத்துட்டு வா. ஏன்னா இந்த கேஸுக்கு இதான் முக்கியமான பாயிண்ட். முருகா வர்றேன் சார்.
ஏன் கழுத்து சுற்றளவு அளந்து எடுத்து வர சொன்னேன்னா அந்த கழுத்துல தான் அந்த வைர நெக்லஸ் இருந்தது. உங்களுக்கு ரொம்ப அறிவு சார். அதான் இந்த உத்தியோகம். சார் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி டெய்லரா இருந்தீங்களா? You shut up. இல்ல கழுத்து சுத்தளவு கேட்டீங்களே ரவிக்கு தைக்க போறீங்கன்னு நினைச்சேன். ஓ பேர் என்ன? உன்னதான் கேக்குற பேர் என்ன? மச்சக்கா. வீடுதான் உன் தொழிலா? இல்லீங்க நான் டாக்டருங்க. திருட்டு நாயே எடுத்து பொய்வா சொல்லி முட்டிக்கு முட்டிக்கு மூளை வெளியேற்றுவேன். நீ திருடனானே? ஆமாங்க நான் திருடன் தாங்க. நீ திருடனானே? என்ன பிபி இருக்கு, சுகர் வேற இருக்கு, டான்சில்ஸ் இருக்கு. கவலைப்படாதீங்க, நீ சீக்கிரமே இந்த இடத்துக்கு வந்துருவேன். Don't talk anybody. கொண்டு போய் sir. கொண்டு போய் போயா. சரியா? நீதானே கூட ரயில் வந்த, நீதானே பொட்டி தேடின சார். யாரை பார்த்து திருடல? இவர் யார் தெரியுமா? இவர்தான் பிரபல டாக்டர் மகேஷ். டாக்டர் மகேஷா? மச்சான் மச்சக்கால என் பொட்டியை திருடிட்டு என்னையே திருடனாக்கிட்டியா? இதுதான் சார் வரணும். சார் இவன் பயங்கரமான கிரிமினல். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இவனை உடனே உள்ள தள்ளுங்க. இன்னும் ஆளாளும் தேவனை தட்டுங்க. மச்சக்கால சட்டம் ஒரு இருட்டரை நிரூபிச்சுட்டேல்ல, ஆனா சாட்சியோட வரேன். வெற்றி எனக்கு தான்.